அங்கே கேட்குறவங்க கொஞ்சம் முகங்கை கால்லாம் கழுவிட்டு சுத்திகரம் பண்ணிவிட்டு 9 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தீர்களே ஆனால் இந்த மந்திரம் உங்களுக்கு வாழ்வில் எல்லா நலனும் தரும் அப்படிங்கிறது அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஹௌம் க்ரீம் ஹௌம் ஔம் சௌம் சிவய நம. இது ஒரு மந்திரம், நவாக்கரி மந்திரம். இது ஒரு மந்திரம். இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிறாரு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் இம்மந்திரம் சொல்ல கலங்கி ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உங்களுக்கு நலம் தரக்கூடிய ஞானத்தை தரும், கல்வியை தரும். நவவித வடிவங்களாக இருக்கிற நீ இந்த கும்பத்துக்குள்ள ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆவாகனம்னா பிரதிஷ்டை. நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம், பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆவாகனம் அப்படின்னு சொல்றாங்க. இது உள்ள நாம அந்த கும்பத்துக்குள்ள நம்ம அரிசி போடலாம், தண்ணீர், கங்கா பரமேஸ்வரியாக தண்ணீரை பாவித்து போடலாம். அது உள்ள என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், இது எல்லாம் போட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு, வெத்தலைப்பாக்கு பழம் கிடையாது, வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு 10 ரூபா காயின் உள்ள போட்டு, அது சொர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்ணமா அதை உள்ள போட்டு அதில் அரிசியும் பரப்பலாம், தண்ணீரும் விடலாம். மங்களமா நீ இதில் எழுந்தருளணுமா அப்படின்னு வேண்டிட்டு அவளுக்கு ஒரு ஆடையாக அந்த அந்த கூர்ஜரத்துக்கு மேலே தேங்காய் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ளவுஸ் துணியை போட்டு அதை நல்லா கட்டிட்டு அதுக்கு மேலே நித்தப்படி பூஜை போடணும். இப்போ முதல்ல துர்காய்க்கு பூஜை போடும்போது அதை செவ்வரளி பூனால முதல் 3 நாட்கள் அர்ச்சனை பண்ணணும். ஈத்துவக்கும் இன்பத்தை இதில் கற்றுத்தராங்க. சுண்டல் நிறைய நமக்கு எவ்வளவு நம்ம வசதி வாய்ப்போ எவ்வளவு நமக்கு முடியுமோ அதை நம்ம சுண்டல் போட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு 10 குழந்தைங்க 20 குழந்தைங்களை வர சொல்லி கூப்பிடணும். நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு, கொலு வச்சிருக்கிறோம், நீங்க வாங்க. இது அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம். நீங்க வாங்க வீட்டுல கொலு பார்க்கலாம் வாங்க. நம்ம சின்னதா வச்சிருக்கோமா, பெரிய வச்சிருக்கோமா, அலங்காரமா வச்சிருக்கிறோமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம இறை வடிவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு நம்ம உறவினர்களை அழைக்கிறோம். வந்த உறவினர்களுக்கு குங்குமம் கொடுத்து அவர்களுக்கு 2 பிரசாதம் கொடுக்கணும். ஒரு இனிப்பு கொடுங்க, ஒரு பயறு வகைகள் கொடுங்க, ஒரு சாதம். அது புளியோதரையா இருக்கலாம். எள்ளோதரை மட்டும் இந்த இதுல கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. எள்ளோதரை நவராத்திரி பூஜையில கொடுக்கக்கூடாது. மீதி வெண்பொங்கலா இருக்கலாம், பாசிப்பயிறு பொங்கல், அதான் வெண்பொங்கல்னு எங்க ஏரியால சொல்லுவாங்க. பாசிப்பயிறு பொங்கலா இருக்கலாம், அப்புறம் தயிர் சாதமா இருக்கலாம், எலுமிச்சம்பழ சாதமா இருக்கலாம், புளியோதரையா இருக்கலாம், பருப்பு அரிசி சாதமா இருக்கலாம். இப்படி எந்த சாதமா, காய்கறி போட்டு பொங்கின சாதமா இருக்கலாம், எந்த சாதமும் நாம கொடுக்கலாம். வைதீகமாக நம்ம ஆகம சாத்திரப்படி இந்த சாதம் தான் கொடுக்கணும்னு எந்த சட்டமும் எங்கேயும் கூறப்படவில்லை. அதை நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தா மாறிடுமோ, அப்படி கொடுத்தா மாறிடுமோ, அந்த கவனமே வேண்டியதில்லை. முதல் நாள் நமக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். ஏன்னா நவராத்திரியை நம்ம நவக்கிரகத்தோடு இணைச்சு நம்ம இடையில வந்தவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கூட நீங்க அதை வச்சுக்கலாம், தவறும் கிடையாது. அதனால நீங்க இன்னைக்கு கோதுமை மாவை வறுத்து அது கூட சீனி போட்டு நெய் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா வறுத்தீங்கன்னா பிஸ்கட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டு ரவை, அந்த கோதுமை லாடு மாதிரி பிடிக்கலாம். லாடுனா ஒரு உருண்டை. இல்லை நீங்கள் வெறுமனே 2 ஸ்பூன் எடுத்து கூட கொடுக்கலாம். அது இனிப்பாக முதல் நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால இந்த கோதுமை அதுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால, சூரியனுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால. மற்றபடி எந்த ஸ்வீட்னாலும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. அது கூட ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அது கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு வேற ஏதேனும் ஒரு சாதம், அது புளியோதரையா இருக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க. இவ்வளோதான்.
இந்த 3 பொருளை தவிர வேற எந்த விதமான பொருட்கள் நீங்க சமர்ப்பணம் பண்ணானாலும், அது தானம் குடுக்கும்போது உங்களுக்கும் மகிழ்வு, வாங்கிட்டு போறவங்களுக்கும் மகிழ்வு, வீட்ல இருக்கிற குழந்தை